கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் பெறணும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற தேவ செய்தி உணர்வு என்கிற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். உணர்வு. ஒரு குறிப்பிட்ட வியாதி ஒரு சிறு பிள்ளைக்கு இருந்தது. ஒரு சிறு பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி இருந்தது. அந்த வியாதி என்ன வியாதி அப்படின்னா, அவளுக்கு சரீரத்தில் உணர்ச்சியே இருக்காது. யாராவது தொட்டாலும் தெரியாது, யாராவது தட்டினாலும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி அது. அது ஆரம்பத்தில் பார்த்தா நல்லா தான் இருக்கும், சரியா? வலியே இல்லாத ஒரு சரீரம். என்ன சரீரம் அது? ஆமேன். சில நேரத்தில் நம்ம சொல்கிற முட்டி வலிக்குது, கால் வலிக்குதுன்னு. அவளுடைய சரீரத்தில் வலி அவளுக்கு தெரியாது. இது மெடிக்கலாக அப்படி ஒரு வியாதி இருக்குது. நர்சஸ் சரியாமா இருக்காத மாதிரி ஒரு வியாதி, மெடிக்கலாக அப்படி ஒரு வியாதி இருக்குது. அவங்களுக்கு வலி தெரியாது. ஸோ அந்த தாயார் இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு அந்த வியாதி இருக்கே, இது எப்படி சந்தோஷமான காரியமா பிரச்சனை உள்ள காரியமா? அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை. வெளியில் போகிறா, காலில் ஒரு ஆணி குத்துது, அவளுக்கு தெரியாது. அந்த ஒன்றுமே தெரியாது அவளுக்கு, அந்த வலியே இருக்காது. அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகி அது என்ன ஆனாலும் அவளுக்கு தெரியாது. அதை அம்மா தான் பார்க்கணும், இல்லாட்டி அவளே பார்த்து கண்ணால் பார்த்து இப்படி இருக்கும். ஒரு முறை நெருப்பில் கை வச்சாலும் தெரியாது, கையே எரிஞ்சாலும் என்ன செய்யாது, தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உணர்வற்ற ஒரு சரீரத்தினாலே சில நேரத்தில் நன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நன்மை அல்ல. மனிதர்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் உணர்வை வைத்திருக்கிறார். இந்த உணர்வு எப்பவுமே பெயின்ஃபுல். என்ன, சில நேரத்தில் சந்தோஷமும் உண்டு, பொதுவாய் உணர்வு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த உணர்வு சில நேரத்தில் சில மனிதருடைய இருதயத்தில் இந்த உணர்வு இருக்கிறது இல்லை. ஒரு முறை ஒரு மனுஷன் பலரை கொலை செய்தான். அப்போது ஏறக்குறைய 200 பேரை கொலை பண்ணியிருக்கான். என்ன, பெரிய ஒரு கேங்ஸ்டர். எப்படியோ அவனை கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. இவன் ஏன் இத்தனை கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்தாங்க, டாக்டர்ஸ், இந்த சைக்காலஜிஸ்ட் அவனை போய் ஸ்டடி பண்ணுறாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைனா உணர்வு இல்லை. ஐயோ, ஒருத்தர் அடிக்கிறோமே, ஒருத்தரை கொலை பண்ணுறோமே, ஒருத்தன் கதறானே, அந்த உணர்வு இல்லை. அது எப்படி வந்தது? அவனுடைய தகப்பன் ஒரு குடிகாரன், அந்த ஆள் அம்மாவை அடித்தே கொண்டுட்டார், சரியா? ஸோ இவன் அதெல்லாம் பார்த்து சின்ன வயசுலேயே அவனுடைய இருதயத்தில் ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு. சொந்த சகோதரனையே அவன் கொலை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ டாய்க்காக சொந்த சகோதரனையே கொலை பண்ணிட்டான். ஒரு நேரம் வரும்பொழுது அப்பாவுக்கு விரோதமாக எழும்பினான். ஸ்கூலில் ஒருத்தர்கிட்ட ஒரு பென்னு கேட்பான். அந்த பெண்ணை அவங்க தரலைன்னா யாருக்கும் தெரியாமல் அவங்கள ஏதாவது பண்ணிவிடுவான். ஸோ இப்படி அவனுக்கு உணர்வே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, என் ஜனங்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு ஆண்டவர் பார்க்கிறார். சில நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய கண்ணீரை பார்க்கிற உணர்வு இருக்காது. சில நேரத்தில் புருஷனுக்கு மனைவி படுகிற கஷ்டம், இல்லாட்டா மனைவியினுடைய கண்ணீர், அதை பார்க்கிற உணர்வு இருக்காது. சில நேரத்தில் புருஷனுடைய கஷ்டத்தை பார்க்கிற உணர்வு மனைவிக்கு இருக்காது. எனக்கு இது வேணும்னா வேணும். அவர் சொல்லுவார், என்கிட்ட காசு இல்லைம்மா, அந்த ஆள் அவன் மனைவிக்கு வாங்கி தராங்க, என்ன அவங்க அதை பண்ணுறாங்க, எனக்கு இது வேணும், ஐ வாண்ட் திஸ்.
என்ன உணர்வு இருக்காது. ஸோ இந்த உணர்வு இல்லாத ஒரு அனுபவம் வாழ்க்கையில் ரொம்ப வேதனைக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆகவே தான் நம்ம சிறு பிராயத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்வை சொல்லி வளர்க்கணும், உணர்த்தணும். குழந்தை ஒரு டாய் கேட்கும்பொழுது டக்குன்னு வாங்கி தரக்கூடாது. என்ன, குழந்தை ஒரு ட்ரெஸ்ஸு கேட்கும் பொழுது மம்மி இது எனக்கு வேணும் டக்குன்னு வாங்கி தரக்கூடாது. ஒரு நேரம் வரும் குழந்தை கேட்குறத உன்னால் வாங்கி தர முடியாது. ஒரு நேரம் வரும் குழந்தை கேட்குறத நம்மளால் தர முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆரம்பத்திலிருந்து குழந்தைக்கு உணர்வை ஊட்டி வளர்க்கணும். இந்த டாய் வாங்க முடியாது, நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, எப்போவுமே டாய் வாங்க முடியாது, என்ன மாதத்துக்கு ஒரு முறை வாங்குவோம், அப்பா காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறாரு நைட்டு வராரு என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு உணர்வை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதை திடீர்னு அந்த பையன் வாலிப வயசில் வரும் பொழுது அவன் மோட்டர் சைக்கிள் கேட்பான், ஏதாவது கேட்பான். அப்போ அப்பாவுக்கு முடியாதுன்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. அவன் சொல்லுவான், இது நாள் வரைக்கும் வாங்கி கொடுத்தீங்களே. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ண உடனே மனைவி கேட்குறதெல்லாம் வாங்கி தராது. சரிங்க, உங்களுக்கு யாராவது இனிமேல் ஆச்சுதுன்னா சரி, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு உணர்த்தணும், நீ தான் எனக்கு, நான் தலையை கொடுத்து உனக்கு இதை வாங்கி தரேன், அதுக்கப்புறம் தலை போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஸோ எப்பவுமே அந்த உணர்வு இருக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லை நம்முடைய சம்பளம் இவ்வளவுதான், ஒரு 2 மாதம் நீனே குடும்பத்தை நடத்தி மிச்சப்படுத்து, அதுக்கப்புறம் வாங்கலாம். இந்த உணர்வை நாம் கற்றுக் கொடுக்காததினால்தான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, சண்டை. பொருளுக்காக ஏன் சண்டை வருது? உணர்வு இல்லை. என்ன, சில நேரத்தில் பிள்ளைகள் ஆகாரத்துக்காக சண்டை போடுது, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, உணர்வு இல்லை. நாம் அந்த சாப்பாடு எவ்வளோ முக்கியம். என்ன, எனக்கு எதை வேணாலும் பொறுத்துக்கொள்வேன், இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த அந்த விவசாயி இல்லாட்ட அந்த வேலை செய்கிறவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விதையை விதைச்சி அதை விளைய வச்சு அதை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக வளர்த்து நம்ம கையில் தரான். நம்மக்கிட்ட அந்த பணம் இருக்கிற அந்த ஒரு ஆணவமானு தெரியல, நம்ம என்ன செய்கிறோம், சாப்பாட்டை தூக்கி எறிகிறோம். ஏன்? உணர்வு இல்லை. இந்த ரைஸ் சும்மா வரலை. அதிகாலை 5 மணிக்கு 4 மணிக்கு யாரோ ஒருத்தன் போய் அந்த நிலத்தை சரிப்படுத்தி அதற்காக கண் விழித்து அதை தண்ணீர் ஊற்றி அதை வளர்த்து அந்த பயிரை உருவாக்கி, ஒரு கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, ஒரு தக்காளி பழமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அதை கொண்டு வந்து தரான். நாம் அதை கடிச்சு பார்த்துட்டு தூக்கி எறிகிறோம். என்ன, உணர்வு இல்லை. இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு உணர்வு இல்லை. ஆனால் சபையிலே ஆகிலும் உணர்வு உள்ளவர்கள் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதான்? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு லஞ்சு பாருங்க, அவ்வளோ ஒழுங்காக சாப்பிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உணர்வு, உணர்வு. இன்றைக்கு அந்த உணர்வு இல்லாததுனால தான் எல்லாமே கெட்டு போகுது. என்ன, ஏன் ஒரு பாஸ்டரை விசுவாசி நேசிக்கலை? உணர்வு இல்லை, உணர்வு இல்லை. பாஸ்டர் பாவம் நமக்காக வேலையை விட்டு இந்த ஆள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறானே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். என்னைக்கே சபை வளர்ந்துருச்சது, $2 பிச்சை எடுக்காத குறையா இந்த மனுஷன் ஊழியத்துக்கு வந்து கஷ்டப்பட்டிருப்பானே. இன்றைக்கி கோட்டு போடுறோம், ஒரு காலம் ட்ரெஸ்ஸே வாங்காத நாட்கள் உண்டு. என்ன, ஸோ நமக்காக நைட் அண்ட் பகலாம் ஜெபம் பண்ணுறாரு, தான் நேரத்தையெல்லாம் தேவ வசனத்திலையும் ஜெபத்திலையும் ஈடுபடுறாரு. அந்த மனுஷனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாமல் நடந்துக்கலாம் அப்படின்ற உணர்வு நிறைய பேருக்கு இல்லை. ஒரு பாஸ்டரை என்ன செய்வாங்க, சாதாரண ஒரு மனுஷனாக நடத்துவாங்க. சாதாரண ஒரு மனுஷனா. ஒரு பாஸ்டர் சாதாரணமான மனுஷன் அல்ல. ஒரு மனுஷன் தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுறவன். ஒரு போலீஸ்காரனை நீ சாதாரணமாக நடத்த முடியுமா? அவன் ட்ரெஸ், அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கும்போது அவன் மேலே தோளில் கை போட்டுட்டு உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் வாடான்னு சொல்லி அவனை கூப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டியை நம்ம உணர்றோம். இன்னைக்கு சபையில் நிறைய பேர் அந்த அத்தாரிட்டியை உணர்றதில்லை. பாஸ்டர் யார், என்ன, ஒரு சபைனா என்ன, அந்த உணர்வு இல்லாததினால்தான் இன்றைக்கு சபைகள் அலங்கோலமாக இருக்கு, விசுவாசிகள் அலங்கோலமாக இருக்கிறாங்க, லீடர்ஸ்
ஒழுங்கில்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபை. ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த உணர்வு நமக்கு தேவை. இன்றைக்கு இந்த உணர்வை சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பெறணும். ஆமென். சில உணர்வுகள் நமக்கு தானாக வருது. அந்த பசி நேரம் வந்தா, ஹல்லேலூயா, சரியா, அந்த தாகம் வந்தா என்ன, சரியா, அந்த கோபம், அந்த கோப உணர்வுகள், சில உணர்வுகள் நமக்கு வர்றது உண்டு. இன்றைக்கு சில உணர்வுகளை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, எதெல்லாம் எனக்கு உணர்வு இருக்கு, எதெல்லாம் எனக்கு உணர்வு இல்லை, என்ன, அதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. சங்கீதம் 119 வசனம் 125, நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அதே மாதிரி சங்கீதம் 119 வசனம் 104, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். நான் உமது அடியேன், உமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வசனங்கள் இல்லாவிட்டால் தேவனுடைய சாட்சிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது, வாசிக்கும் பொழுது உணர்வடையணும். இப்போ நான் சொல்கிற இந்த பிரசங்கம் ஒரு சாட்சி, இல்லாவிட்டால் கட்டளை, இல்லாவிட்டால் ஒரு ஆலோசனை. இதை கேட்கும் பொழுது சிலருக்கு உண்மையாகவே உணர்வடைஞ்சிருவாங்க. நான் சும்மா ஒரு சின்ன காரியம் சொன்னேன், சாப்பாட்டை என்ன செய்யாத, வேஸ்ட் பண்ணாத. சிலர் இந்த நாளிலிருந்து என்ன செய்வாங்க, இனிமேல் சாப்பாட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு உணர்வு சிலருக்கு வரும். சில நேரத்தில் நான் சில சின்ன காரியங்களை நான் சொல்கிறேன். வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குன்னு. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது சிலருக்கு வசனம் பேசும், சிலருக்கு வசனம் பேசாது. பிரைஸ் தி லார்ட். சில வேதத்தை வாசிக்கும் பொழுது தூங்குவாங்க. வேதத்தை வாசிச்சுட்டு என்ன வாசிச்சோன்னு சொல்லி தெரியாது. சில வசனங்கள் ஆண்டவர் பிரத்யேகமாய் அவர்களிடத்தில் பேசுவார், ஆனால் அதை உணர்ந்து கொள்ள உணர்வு இருக்காது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களில் அவர் ரொம்ப வேதனைப்பட்டது. மோசேயை கொண்டு பேசுகிறாரு, எரேமியாவை கொண்டு பேசுகிறாரு, நல்ல பரிசுத்தவான்களை கொண்டு பேசுகிறாரு. ஆனால் ஜனங்களுடைய உணர்வு மங்கி போது திடீரென்று ஆண்டவரை விட்டு விலகி போகிறாங்க. தங்கள் இருதயத்தில் ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்காமல் போயிடுறாங்க. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். இந்த வசனத்தை அறியும்படி, தேவன் என்னை எதிர்பார்க்கிறார் என்பதை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அன்லெஸ் எனக்கு அந்த உணர்வு வரல அப்படின்னா, ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் என்னை என்ன செய்ய சொல்றார், உணர முடியாது. யோனா நினிவேக்கு போறாரு, அவருக்கு உணர்வு இல்லை. ஆண்டவர் சொன்னாரு நான் போறேன், அது கூட போகாம என்ன செய்யறாரு, தர்ஷீஷுக்கு போகிறார். திரும்ப எப்படியோ நினிவேக்கு போறாரு. நினிவே போயிட்டு என்ன செய்யறாரு, நீங்க 40 நாள்ல சாவீங்க, அவ்வளோதான், நீ இருந்தா இரு, செத்தா சாகு. என் வேலை என்ன, உனக்கு வசனத்தை சொல்றேன், நீ திருந்தணும்னு அவசியம் இல்லை, நான் சொன்னபடியே உன் மேலே அக்னி வந்து விடணும், நினிவே ஒன்னெல்லாம் ஆகிடணும். உணர்வு இல்லை. ஆண்டவர் அவன் 40 நாள்ல சாகணும் அப்படின்னா எதுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பணும்? அவங்க 40 நாள்ல சாகக்கூடாது, அவங்க மனம் திரும்பணும், அவங்க ஆண்டவர்கிட்ட வரணும். ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் எதற்காக தன்னை அனுப்புறார் தெரியல. இவன் நினைக்கிறான், நான் சொன்ன மாதிரி நடக்கலையே. இவனுடைய வேதனையை பாருங்க, சொன்ன மாதிரி நடக்கல, இந்த நினைவை இன்னும் இருக்கே. காலையில் எழுந்து பார்க்கிறான், நினைவை சுட்டரிக்கப்பட்டுடுச்சா. அதே ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறார், ஆண்டவரே அங்க 50 நீதிமான், கடைசியில 10 நீதிமான். 10 நீதிமானும் இல்லை, சோதம் குமாரா சுட்டரிக்கப்படுகிறது.
தான் ஆண்டவரிடத்தில் நின்று பேசின இடத்துல காலையில் ஓடி போய் சோதம் குமாரா இருக்கான்னு பார்க்குறார். ஆனால் இல்லை. ஆபிரகாமுடைய உணர்வு வேற, இந்த யோனாவுடைய உணர்வு வேற. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? பிரைஸ் எல்லாம் சரியா? வித்தியாசம் புரியுதா? ரெண்டு பேரோட தான் ஆண்டவர் பேசினார். ரெண்டு பேர்கிட்டையும் ஆண்டவர் சொன்னார், நான் அழிக்க போகிறேன். ஒருவேளை ஆபிரகாமுக்கு 40 நாள் டைம் கொடுத்திருந்தா சோதம் குமாரை ஒருவேளை ஆண்டவர்களை கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். என்ன? இப்படிதான் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய உணர்வை பெற்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. ஆண்டவருடைய உணர்வை பெறாமல் ஏதோ ஊழியம் செய்யணும் என்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. ஆண்டவருடைய உணர்வை பெற்று, சுவாமி நீர் என்னை ரட்சித்தீர், நான் உம்முடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி உணர்வோடு ஊழியம் செய்கிற விசுவாசிகள் உண்டு. ஆண்டவருக்காக வந்தோம், ஆராதித்தோம், திரும்பி போவோம். உணர்வற்று இருக்கிற விசுவாசிகள் உண்டு. இன்னைக்கு ஆபிரகாமும் யோனாவும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நல்ல சாட்சி. உணர்வுள்ள ஒரு ஆபிரகாம், உணர்வில்லாத ஒரு யோனா, ரெண்டு பேரிடத்திலும் ஆண்டவர் பேசினார். பிரைஸ் தி லார்ட். அவங்க பாவிகள் இல்லை, யோனா பாவி இல்லை, உணர்வு இல்லை. தேவனுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியலை. இன்னைக்கு நாம கேட்க வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க, எனக்கு உணர்வை தாரும். உணர்வற்ற கணவன், உணர்வற்ற மனைவி, உணர்வற்ற வாலிபர்கள், உணர்வற்ற பிள்ளைகள் பிரயோஜனப்பட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரயோஜனப்பட மாட்டாங்க. நம்முடைய உள்ளத்தில் அந்த இருதயம் துடிக்கிறதை போல உணர்வு துடித்து கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். உணர்வுனாலே சீரியஸ் தான். ஆமென். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் என்றாலும், இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன்னு, சங்கீதம் 119 144. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைப்பேன். எதற்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும்? நீதியை அறிந்து கொள்ள, இல்லாவிட்டால் நீதியை பின்பற்ற என்னை உணர்வுள்ளவனாக்கும். ரெண்டு பேருக்கு பிரச்சனை, நிச்சயமா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நீதின்னு ஒன்று இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேருக்கு மத்தியில் நிச்சயமா நீதின்னு ஒன்று இருக்கும். கணவன் மனைவிக்கு பிரச்சனை, ஏதோ சின்ன பிரச்சனை, நிச்சயமா யாரோ ஒருத்தர் பக்கம் என்ன இருக்கும் சொல்லுங்க? நீதி இருக்கும். யாராவது ஒருத்தர் பக்கம் நீதி இருக்கும். இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்ன? நீதியை உணர்கிற உணர்வு ஜனங்களுக்கு இல்லை. நான் நினைக்கிறத நீ செய்யலை, முடிஞ்சது. ஐயோ நான் மறந்துட்டேங்க, உண்மையா மறந்துட்டேன், உண்மையா எனக்கு நீங்க சொன்னது நான் புரியலை, கேட்கலை. ஐயோ நான் ஏதோ ஒரு அவசரத்தில் சொல்லிட்டேன், நான் மைண்டில் அப்படி நினைக்கல, வாயில் வந்துருச்சது. ஆனால் இவர் சொல்றாரு, இல்லை ஏற்றுக்க முடியாது. ஏன்? உணர்வு இல்லை, நீதியை அறிகிற உணர்வு இல்லை. சில நேரத்தில் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனை அதுதான். இல்லாவிட்டால் தான் கிட்ட தப்பு இருக்கிறது என்கிறதை உணர்கிற ஒரு உணர்வு இல்லை. நான் தான் தப்பு, சரி சாரி மன்னிச்சுக்கோ, நான் தான் தப்பு. அந்த நீதியை உணர்கிற உணர்வு இன்றைக்கு இல்லை. நிறைய பேரிடத்துல நீதியை உணர்கிற உணர்வு இல்லை. ஈகோ அது ஆளுகை செய்யுது. சில நேரத்தில் பிடிவாதம் ஆளுகை செய்யுது. நான் இப்படிதான், என்னை மாற்றிக்க முடியாது. என்ன? நான் இப்படிதான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்படிதான். நீதியை உணர்கிற உணர்வு யாருக்கு இருக்கு? எது நீதியோ அதை தான் நான் செய்வேன்.
எது நியாயமோ அதை தான் நான் செய்வேன், எது சரியோ அதை தான் நான் செய்வேன், எது குடும்பத்துக்கு நல்லதோ அதற்காக என்னை ஒப்பு கொடுப்பேன். 2 பேரும் இணைந்து போகணும், குடும்பமாய் வாழணும், அதற்காக நான் எது சரியானதோ அதை நான் செய்வேன். பிரிந்திருக்கிறனால என்ன பிரயோஜனம்? உடைந்திருக்கிறனால என்ன பிரயோஜனம்? அந்த உணர்வு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ற உணர்வு இல்லை. பிரைஸ் தி லார்ட். சில ஆட்களுக்கு உணர்வே இல்லை. சில நேரத்தில் மனைவி அவங்களை குறித்த ஒரு உணர்வே இல்லை. சின்ன குழந்தைய வச்சிருப்பாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ 3 குழந்தையோ இருக்கும். அந்த பொண்ணு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த 2 குழந்தைய பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், இவருக்கு சமையலை பண்ணணும், எல்லாத்தையும் அது செய்யணும். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வருவார் வீட்டுக்கு, இவர் தான் உண்டு டிவி, இவர் கேட்குறதெல்லாம் அந்த அம்மா கொண்டு வந்து தரணும். அந்த பொண்ணை பற்றி, அந்த மனைவியை பற்றி உணர்வே இருக்காது, உணர்வே இருக்காது. அவளும் ஒரு மனுஷி தானே, அவளுக்கும் சில ரெஸ்ட் தேவை தானே, கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய நம்ம பார்த்தா என்ன, உணர்வே இருக்காது. சில நேரத்தில் நான் சர்ச்சிலே பார்த்துருக்கேன், அம்மாமார் மட்டும்தான் குழந்தைய தூக்கிட்டு அலைவாங்க, ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே வரமாட்டார். பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு உணர்வு இருக்கா இல்லையா. ஆனால் வெளியில் கேட்க முடியாது. இப்போ இட் இஸ் மை டைம். பிரைஸ் எல்லாம் அந்த பாவம் அந்த 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 பொண்ணு தான் எப்போ பார்த்தாலும் குழந்தைய 2 குழந்தையோ 3 குழந்தையோ தானே வச்சுட்டு தானே இருக்கணும். ஒரு பேச்சுலர் மாதிரி வந்து உட்காந்துருப்பார், ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போவார். என்ன உணர்வு கிடையாது, உணர்வு இல்லை. சாரி, நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா என்னை மன்னிக்காதீங்க, திருந்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். திருந்துங்க, உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஐயோ, அந்த மனைவி பாவம், அந்த சில நேரத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. அந்த குழந்தைங்க படுத்துகிற பாடு, குழந்தைய தூக்கி 10வது மாடிலேருந்து கீழே போட்டுடலாமான்னு கூட நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க டென்ஷன் தரும். என்ன அந்த அந்த அது உண்மையாக உண்டு, அந்த மாதிரி வரும். அதுவும் அந்த செகண்ட் குழந்தை பிறந்த, முதல் குழந்தை ஒரு குழந்தை இருக்கும், இந்த 2வது குழந்தை பிறந்து சில மாதத்தில் பெண்கள் வந்து ரொம்ப அவங்களுடைய மூளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு நான் ஒரு பேப்பரில் தான் படித்தேன். உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஏம்மா சொல்லு செல்வி, உன் வீட்டுக்கார் நல்லா பார்த்துக்கிறாருன்னு தெரியும், கொஞ்சம் தைரியமாக சொல்லு. அப்படி உண்டா இல்லையா? மென்டல் ப்ரெஷர் உண்டா இல்லையா? உண்டு. ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஒரு டிப்ரெஷன் போய் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. என்ன கணவன் நியாயம் எது, உனக்கு நீதி எது, உனக்கு உணர்வு இல்லையா? என்ன அதே நேரத்தில் மனைவி இன்னொரு பக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவன் அப்போ காலையில் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு பேன்னு வருவான். வரும் பொழுது அவன் அந்த டைமுக்கு வருவானே, முதல்ல ஒரு காஃபியை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடை கொடுன்னா, இவங்க பெட்டில் படுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணி சாப்பிடுங்க. என்னத்தை ஹீட் பண்ணி சாப்பிடுங்க. அவன் அப்படி நொந்து போகிறான், இவளுக்காக தானே இவ்வளோ வேலை செய்கிறேன். சரியா? அந்த உணர்வு இல்லை, மனைவிமாருக்கு உணர்வு இல்லை. என்ன புருஷன் அலட்சியம் பண்ணுறது. புருஷன் எங்கேயோ வாழ தெரியாமல் ரோட்டில் போன மாதிரி இந்த அம்மா விக்டோரியா, அந்த எலிசபெத் மகாராணி மாதிரி, இங்கிலாந்து தேசத்து மகாராணி மாதிரி, எவனோ சும்மா தெருவில் போனவனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி இவங்க வாழ வைக்கிற மாதிரி புருஷன் அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறது. ஹலோ, அவ்வளோ கேவலமாக. அவனுக்கு ஒரு மரியாதை இல்லை. அது வருது, அது போகுது. சரி, அது வருது, அது போகுது. எதையாவது சாப்பிட்டுட்டு போயிட்டே இரு. அவன் சண்டே அவன் ட்ரெஸ்ஸுக்கு அவன் படுறான் பாருங்க, 10 வெள்ளி காசை தேடின அந்த ஸ்திரீயை மாதிரி. ஒரு சாக்ஸை காணும், தேடுறான் விளக்க வச்சு. எங்க ஷர்ட் இல்லை, பேண்ட் இல்லை, டை இல்லை. உணர்வு இல்லை. உணர்வு இல்லாததினாலே குடும்பம் சந்தோஷமா இல்லை. பிரைஸ் தி லார்ட். மனைவி தன்னுடைய நீதி என்ன? நான் ஒரு மனைவி, நான் என்ன செய்யணும்? நான் ஒரு புருஷன், நான் என்ன செய்யணும்? நான் ஒரு சபையினுடைய விசுவாசி, நான் என்ன செய்யணும்? நான் ஒரு வாலிபன், என் தாய் தகப்பனுக்கு நான் என்ன செய்யணும்?
பிரைஸ் தி லார்ட். அந்த நீதி, அந்த நியாயம், அதற்கு ஒரு உணர்வு தேவன் தரணும். சிலருக்கு அந்த உணர்வு வரவே வராது. அப்படியே அந்த மந்தமாக உட்காந்துருப்பாங்க. அந்த பக்கம் அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும், அந்த பக்கம் மனைவி இந்த குழந்தைய பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்டவ்வில் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கோம், இவர் அப்படியே உட்காந்துட்டு இருப்பார், மந்தமாக உட்காருவார். இல்லாட்டா மனைவி அந்த மாதிரி இருக்கும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? இன்னைக்கு பட்டாசு தான் உங்களுக்கு, போங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. ஆண்டவர் உணர்வு உள்ளவர்களை எதிர்பார்க்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் உணர்வை கொடுத்தார். இந்த உணர்வு இல்லாதவர்கள், நான் இன்னொரு வகையில் கொஞ்சம் டீப்பாக போனால், மென்டலி டேமேஜ்டு. அவங்க மென்டலி டேமேஜ்டு. அவங்களுக்கு தெரிய மாட்டிருக்கு. உங்கள் மனைவி கஷ்டப்படுறான்னு பாஸ்டர் சொன்னால் கூட தெரியும், இதில் என்ன கஷ்டம்? நீ ஒரு நாளைக்கு உன் மனைவிக்கு எம்சி கொடுத்து எங்கேயாவது அனுப்பிடு, சர்ச்சுக்கு அனுப்பிடு. காலையில் போயிட்டோம் சர்ச்சுக்கு, நீ ஒரு நாளைக்கு லீவ் போட்டுட்டு உன் 2 குழந்தையோ 3 குழந்தையோ பார்த்து உன் மனைவிக்கு சமைச்சு வச்சு உன் மனைவி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி ஒரு நாளெல்லாம் வேலை செய்து பாரு. அப்போ தான் உன் மனைவியினுடைய கஷ்டம் தெரியும். என்ன? அதே மாதிரி இன்னும் ஒரு நாளைக்கு வேலைக்கு அனுப்பணும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு அனுப்பணும். சரியா? நீ பட்டுப்படவை கசங்காமல் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுற. உன் வீட்டுக்காரன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிலர் படியில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு உனக்கு என்ன செய்யணும்? எங்கேயாவது ஒரு ரோட்டில் உன்னை பிஐயில் ஜுரோங்கில் கொண்டு போது இறக்கி அந்த ரோட்டில் நடந்து அப்படியே வாணி எங்கே தெம்பனீஸ் வரைக்கும் போ அப்படின்னு சொல்லி உன்னை நடக்க வைக்கணும். அப்போ தான் உன் புருஷன் படுற கஷ்டம் உனக்கு தெரியும். என்ன? அவனை என்ன வீட்டில் தான் அவன் கொஞ்சம் ஆகிலும் சில கணவன்மார் வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவன் ஆஃபீஸில் 8 மணிக்கு போனதுலேருந்து தலையில் கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவன் இடிக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ நிந்த அவமானம். சிலர் திட்டாத திட்டு இல்லை. அந்த ஜாப் முடிச்சியா, இந்த ஜாப் முடிச்சியா? உன் வீட்டுக்காருக்கு வேலையில் கை கால் ஆடிட்டே தான் இருக்குது, இப்படி தான் இருக்கான். சரி, அப்படி இருக்கிற ஆள் கொஞ்சம் வீட்டில் வந்து உட்காந்து அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும்னா நீ அதுக்கு மேலே ஆட்டி படைக்கிற. உணர்வு இல்லை. பிரைஸ் தி லார்ட். உணர்வு இல்லை. அவன் அப்போ தான் சரி வீட்டுக்கு போனால் அந்த மனைவி முகத்தை பார்த்து கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லி அவன் வீட்டில் போய் உக்காந்தான்னா நீ இப்போ பழைய கதையை எடுத்துடுற. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க பார்த்தியான்ற அவன் டென்ஷன் ஆகிடுறான். பிரைஸ் தி லார்ட். உணர்வு இல்லை. ஐயோ, நம்ம வீட்டுக்கார் என்ன அடிபட்டு என்ன கந்தலாய் வந்திருக்கிறாரோ தெரியலையே, என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த உணர்வு இல்லாததுனால தான் குடும்பம் சந்தோஷமா இல்லை. நீதியின் உணர்வு இல்லை. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தர் ஆறுதல் படுத்துங்க. நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி மனைவியை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சொல்லாதீங்க அது காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரெஸ்ட் தான் பாஸ்டர் எடுக்குது. வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஐயா. இல்லை, அதோட குழந்தை யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, இல்லாட்டா மாமியார் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. மாமியாரை இந்த அம்மா வேலை செய்ய வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோன்னு. மற்றபடி பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 வசனம் 34. எனக்கு உணர்வை தாரும். இந்த மனுஷன் கேட்குறத பாருங்கன்னு, எத்தனை காரியங்கள் அவர் உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். வசனத்தை கை கொள்ள உணர்வு வேணும். ஆமீன். எனக்கு உணர்வை தாரும். வசனத்தை கை கொள்ள, கட்டளைகளை கை கொள்ள, போதனைகளை கை கொள்ள, கவர்மெண்ட் லாஸை கை கொள்ள உணர்வு வேணும். பாருங்க, சிலர் எத்தனை முறை போலீஸ்காரங்கிட்ட பிடிப்பட்டாலும் ஹை ஸ்பீடில் தான் போகிறான். என்ன, நம்ம இந்தியா பசங்க, இந்த லாரி ஓட்டுற பசங்க ஃபர்ஸ்ட் லைனில் போயிட்டுருக்கான். அவன் போக வேண்டியது எந்த லைனு? 3rd லைனில் போகணும். ஃபர்ஸ்ட் லைனில் அந்த ஸ்பீடில் போய் அப்படியே நம்ம காரை அப்படி கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறானுங்க. போலீஸ்காரன் பிடிச்சா லைசன்ஸ் போயிடும். உணர்வு இல்லை. என்ன, அதுவும் ரொம்ப இந்த லாரியெல்லாம் வெயிட்டோட லாரியெல்லாம் ரொம்ப ஹை ஸ்பீடில் கொண்டு போய் பிரேக் போட்டாலும் நிற்காது. அது கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். அதுக்குள்ளே 4 கார் இடிப்பட்டு போயிடும். உணர்வு இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு
வசனங்களை கைக்கொள்ற உணர்வு வேணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறோம்? சும்மா பாடிட்டு போக வரல. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்றோமோ அந்த உணர்வு, இந்த வாரம் உங்க உணர்வுக்கு டெஸ்ட் வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் நீங்க தப்பிக்கிறதுக்கு அந்த உணர்வுக்கு டெஸ்ட் வரும். சில பிரச்சனை வரும், நீ எப்படி நடந்துக்க போற. சில போராட்டம் வரும், நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ண போற. அதற்காக தான் ஆண்டவர் பேசுறாரு, கொஞ்சம் உணர்வாயிரு, அவசரப்பட்டு எதையும் செய்திராத, பொறுமையாயிரு. ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன். வேதம் என்ன சொல்லுது? அமைதியாயிரு, தாழ்மையாயிரு, காத்திரு, பொறுத்திரு. என்ன? அவசரப்படாத, ஞானமாய் நட, மதீனமாய் நடக்காத, பொறுமையாயிரு, ஆலோசனையை கேளு. ஹல்லேலூயா. அப்பொழுது நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். அதுதானே வேதம் கற்றுக் கொடுக்குது. வாலிபனை இப்படி நட, மனைவியை இப்படி நட, புருஷனை இப்படி நட, சபையை இப்படி நட. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்வை தரும்படி செபிக்கணும். உணர்வு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு நம்ம போகவே முடியாது, நல்ல ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. சிலருக்கு உணர்வு ஓவரா இருக்கும். சில ஆட்கள் உணர்வு ரொம்ப ஓவர், இந்த தொட்டாச்சிலிங்கி, அது டூ மச். நான் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா போதும், அப்படியே முகம்லாம் செவந்து, இனிமேல் இந்த சர்ச்சில் நான் கால் வைப்பேனா என்ன ஓவர், அப்படியே அந்த ஆக்ரோஷமாய் மாறுகிற உணர்வு. அப்படியே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நிதானித்து எது சரி, எது சரியில்லை, எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது இப்போதைய தேவை, எது அடுத்த மாசத்தினுடைய தேவை, அதெல்லாம் கணிக்க தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு இப்போ தேவை என்ன, அந்த உணர்வு வேணும். கையில் $500 இருக்கு. இந்த $500 அடுத்த மாசத்தினுடைய தேவைக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உடனே அந்த $500 கொண்டு போய் என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி செலவழிப்பதற்காக அல்ல. பிரைஸ் தி லார்ட். உணர்வு இல்லாததுனால தான் நிறைய பேர் கடன்காரனாக மாறுறாங்க. அன்னைக்கு ஒரு குடும்பம் என்கிட்ட வந்தாங்க ஜெபிக்க, மலேசியாவிலிருந்து. பாருங்க, அந்த அந்த பொருள் சொல்லிச்சது, நிறைய கடன். ஏமா இவ்வளோ கடன் வாங்குனீங்க? ஆன்சர் இல்லை. சும்மா வீட்டை ரீஃபைனான்ஸ் பண்ணு, அதுக்கு ஒரு 100,000 கடன் வாங்கு பேங்க்கிட்ட இருந்து. அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணீங்க? நான் ஒரு கார் வாங்கு. அந்த கார் சும்மா இருக்கு. இவங்க வேலை செய்கிறது இங்கே சிங்கப்பூரில். அங்கே ஒரு பெரிய கார், அந்த காருக்கு பணம் தர முடியல, ரீஃபைனான்ஸுக்கு பணம் தர முடியல. இன்னொரு வீடு வாங்கணும். நான் சொன்னேன், எதுக்கு இன்னொரு வீடு வாங்கினேன்? இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கிடுங்க, நாங்கள் வாங்கிட்டோம், இப்போ அதுக்கு பணம் கட்ட முடியல. எதையாவது விற்க முடியுமா? எதையுமே விற்க முடியாது. ஏமா எந்த எந்த ஐடியாவில் இப்படியெல்லாம் வாங்கினீங்க? உணர்வு இல்லை, உணர்வு இல்லை. நினைச்சா கடன் வாங்குறாங்க, நினைச்சா போய் ஒரு வீடை வாங்குறாங்க, நினைச்சா போய் ஒரு காரை வாங்குறாங்க. எப்படி நாம் அதை கட்டுவோம்? உணர்வு இல்லை. ஆமீன். உணர்வு இல்லை. இந்தியாவுக்கு போகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அன்னைக்கு கூட சர்ச்சில் வேலையே இல்லை ஒரு தம்பிக்கு, இந்தியாவுக்கு போனார், கடன் வாங்கினார். திடீர்னு என்ன செய்தார், இன்னும் ஒரு 4-5 லட்சத்துக்கு கடனை வாங்கி நம்ம சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஸ்திபாரம் போட்டுடலாம், என்னத்துக்கு வீட்டுக்கு அஸ்திபாரம் போட்டுடலான்னு சொல்லி கடன் வாங்கி அஸ்திபாரம் போட்டு இங்கே வந்துட்டார். இங்கே சம்பளம் 600, 5 லட்சம் கடன், மாத ரெண்டலே 20 என்னது அந்த வட்டியே 20,000க்கு மேலே, 25,000க்கு மேலே. வீட்டுக்கு அவர் அனுப்புறதே 25,000. அவங்க வட்டி கொடுப்பாங்களா, சாப்பிடுவாங்களா? உணர்வு இல்லை. கர்த்தர் என்னை கைவிட்டார். எப்படி 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 கதை? ஐயா, என்னுடைய சம்பளம் இவ்வளோதான், இந்த சம்பளத்தை சேர்த்து வைப்போம், கொஞ்சம் என்னுடைய செலவை பார்ப்போம், அதுக்கப்புறம் வீடு வாங்கு, அது வரைக்கும் வாடகை வீட்டில் இரு. நம்ம சர்ச்சில் இதே மாதிரி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி வந்தார், ஒரு பெரிய வீடு சென்னையில். அவர் சொன்னார், என்னால் வாடகை தர முடியல, அந்த அந்த மாதம் அந்த பணத்தை அடைக்க முடியல, இங்கேயும் வாழ முடியல, நான் பேசாமல் என்ன செய்யறதுன்னாரு. ஒன்றும் செய்யாது, அந்த வீடை வித்துருன்னு. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன பாஸ்டர், அந்த வீடை நீ பொழைக்கணும்னு நினச்சா அந்த வீடை வித்துரு. அதுக்கப்புறம் அந்த வீடை விற்றார், இப்போ நல்லா இருக்கார்.
பிரைஸ் தி லார்ட். உணர்வு இல்லை. நாம் எப்படி பணத்தை அடைப்போம், அந்த ஞானம் என்கிற உணர்வு இல்லை. இன்னைக்கு தயவு செய்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், எந்த வீடு வாங்கினாலும் உணர்வு அடைந்து ஜெபம் பண்ணி ஒரு ஞானத்தோடு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோபுரத்தை என்னால் கட்ட முடியுமா முடியாதா, உட்கார்ந்து கணக்கு பாரு. பிரைஸ் தி லார்ட். கணக்கு பாரு. இதை என்னால் செய்ய முடியும், இதை செய்ய எனக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உணர்வு இல்லை அப்படின்னா நம்ம எதுலையாவது போய் சிக்கிடுவோம். உணர்வு இல்லைன்னா அந்த குழந்தை நெருப்புல கை வச்சாலும் அந்த குழந்தைக்கு அந்த வலி தெரியாது. உணர்வற்றவர்கள் பெரிய பெரிய பிரச்சனையில போய் கையை வச்சு சிக்கிடுவாங்க. அகல கால் உணர்வுள்ளவர்கள் வைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்வை கொடுக்கணும். என்னை குறித்து, என் குழந்தையை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்ற உணர்வு வேணும். எப்படி நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியும் என்கிற உணர்வு வேணும். எப்படி இந்த உலகத்தில் நான் ஒரு சாதனையாளனாய் மாற முடியும் என்கிற உணர்வு வேண்டும். உணர்வு இல்லாமல் நீ சாதனையாளனாய் மாற முடியாது. சில குழந்தைங்க எக்ஸாம் டைம்ல கூட படுத்தா 10 மணிக்கு எழுந்திருக்கும். அம்மா எழுப்பி, ஏண்டா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எக்ஸாம் எழுத டைம் ஆச்சு, எழுந்துரு, கிளம்பு, பரப்படு. ஆனால் சில குழந்தை அப்படி இல்லை. 4 மணிக்கு 5 மணிக்கு தூக்கம் வராது, எழுந்துடும், தானா எழுந்துடும். அந்த அலாரமெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அலாமெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே எழுந்து உட்காந்துரும். ஏன்? உணர்வு. நான் நல்ல மார்க் வாங்கணும். சில ஆட்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு உணர்வு போதும், கரெக்ட் டைம்க்கு எழுந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு அந்த உணர்வே இருக்காது. உணர்வில்லாதவர்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. உணர்வில்லாதவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய உணர்வையும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, தாயினுடைய உணர்வையும் புரிந்து கொள்ள மாட்டாங்க, கடவுளுடைய உணர்வையும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீ உணர்வுள்ளவனா என்பதை உன் குடும்பத்தில் நீ கட்டாயம் கண்டுபிடிக்கணும். என் மனைவிக்கு கஷ்டம், என் குழந்தைக்கு கஷ்டம், என் புருஷன் கஷ்டப்படுறார், அங்கே ஸ்டார்ட் பண்ணுற உணர்வு தான் உன்னை வாழ்நாள் முழுவதும் பெரிய லெவலில் கொண்டு போகுது. எந்த பிள்ளைகள், நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா கடனில் இருந்தாங்க, எங்களை வளர்க்க முடியாமல் இருந்தாங்க, சாப்பாடு தர முடியாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் மனசில் நான் எடுத்த உணர்வு அந்த உணர்வு என்னை உருவாக்கிற்று. நிச்சயமாக அப்பா அம்மாவை நம்ம எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நாம் இப்படி கஷ்டப்படக்கூடாது, படிக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றணும். அந்த உணர்வு. ஆமென். தாவீதையே கோலியாத்துக்கு முன்பாய் போய் ஆண்டவர் நிற்க வைத்தார். உணர்வு. தேவனை பற்றி, தேவனுடைய நாமத்தை இவன் தூஷிக்கிறானே, என் தேவனை இவன் தூஷிக்கலாமா? அந்த உணர்வு. ஏன் தானியேல் 3 நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் செபித்தார்? அந்த அன்பின் உணர்வு. என் ஆண்டவரை நான் ஆராதிப்பேன். அந்த உணர்வு. உத்தமம், உண்மை என்கிற உணர்வு. இன்றைக்கு சபைகள் இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. உறவுகள், பாசங்களை குறித்த உணர்வு இன்றைக்கு ஜனங்களுக்கு இல்லை. சுயநலம் உள்ளவர்கள் உணர்வு உள்ளவர்களாக இருக்கவே முடியாது. நான் நல்லா இருக்கணும், நான் சாப்பிடணும், நான் நல்லா இருக்கணும். ஐயோ, என்ன சில தம்பிமார் ஊர்ல இருந்து வந்துடுறானுங்க, அம்மா அப்பாவுடைய கண்ணீர் அவங்க கண்களுக்கு முன்பாக இல்லை. பவுல் தான் எப்பவுமே சொல்றாரு, சிலுவை எனக்கு முன்பாய் சிலுவையை வைத்திருக்கிறேன். லக்கை நோக்கி ஓடு, என்னையாவும் லக்கு, சிலுவை தான் என்னுடைய லக்கு. ஆமென். எப்பொழுதுமே இயேசுவினுடைய கல்வாரி காட்சி, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதை விட அந்த கல்வாரி, அந்த சிலுவை, அந்த ரத்தம், அந்த முள்முடி, அந்த ஆணிகள், இதுதான் எங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றுகிறது. நமக்காக இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் மேற்கொண்டாரே, நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க அவர் பலியானாரே. அந்த உணர்வு. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு சபையில? நாம பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் ரட்சித்தாரே, இந்த உலகத்துக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாய் மாறலாம்? என்ன சபைக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாய் மாறலாம்? நம்முடைய நண்பர்களுக்கு நாம் எப்படி ஆசீர்வாதமாய் மாறலாம்? அந்த உணர்வு இல்லையே. எத்தனை பேர் உன் நண்பனுடைய ரட்சிப்புக்காக அழுதிருக்கிற? எத்தனை பேர் நம்முடைய தாய் தகப்பனினர் ரட்சிக்கப்படலையே, அவங்களுக்காக எத்தனை பேர் நம்ம அழுது இருக்கிறோம்? அந்த உணர்வு இல்லையே.
புருஷன் ரட்சிக்கப்படலை, நீ பிரியாணி சாப்பிட்றிய, எப்படி முடியுது? என்ன? பிள்ளை ரட்சிக்கப்படலை. உணர்வற்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். நீங்களாவது உணர்வு உள்ளவர்களாய் மாறுங்க. சபையை குறித்து, தேவனை குறித்து உணர்வு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? உங்களை பார்த்தா உணர்வு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். சுவாமி, எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 119 வசனம் 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். பேதைகள் உணர்வுள்ளவர்களாய் மாற ஆண்டவருடைய வசனம் நமக்கு வெளிச்சம் தரணும். பிரைஸ் தி லார்ட். வசனம் நமக்கு வெளிச்சம் தரணும். வசனம் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஐயோ, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் ஏன் பேதையா இருக்கிறேன்? நான் ஏன் வாழ முடியாமல் இருக்கிறேன்? நான் ஏன் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன்? ஒரு உணர்வை கொடுக்கணும் வசனம். பிரைஸ் தி லார்ட். உன்னால் முடியுமே, நல்ல ஊழியம் செய்ய முடியுமே, உனக்கு நல்ல சரீர பலன் இருக்கு, நல்ல குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியுமே. நம்ம தேவையில்லாத காரியத்துக்கு நம்முடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். டிவியை இப்போ 5 மணி நேரம் 4 மணி நேரம் எதுக்கு டிவி பார்க்குற? ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ், என்ன மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1 hour நிறுத்திக்கோ. மீதி ஹவர்ஸ் ஏதாவது படி, ஒரு மியூசிக் படி, இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படி, உனக்கு டைம் இருந்தா. உணர்வுள்ளவனாய் மாறு, ஞானமுள்ளவனாய் மாறு. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு வீணா டைமை வேஸ்ட் பண்ற? உணர்வுள்ளவர்கள் ஞானியாய் மாறுவார்கள். எனக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, எனக்கு சரியா இங்கிலீஷ் பேச வரல. ஐ வில் கான்சன்ட்ரேட், ஐ வில் இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். எனக்கு சரியா கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு தெரியல, எனக்கு எக்ஸல் தெரியல, வேர்டு என்னன்னா தெரியல, கொஞ்சம் ஒரு கோர்ஸ் எடுப்போம். இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் அவசியம். எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தால் என் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளை உணர்வுள்ளவர்களாய் மாறணும். பேதையாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னா உணர்வு இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், சுவாமி என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் தேதியில் உம்முடைய ஆலயத்தில் வர நீர் செய்த கிருபைக்காய் நன்றி. இன்றைக்கும் நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இனி பாவத்தை குறித்த உணர்வு, நீதியை குறித்த உணர்வு, ஆண்டவரே அசுத்தங்களை தொடாதபடிக்கு ஒரு உணர்வு, பாவம் செய்யாதபடிக்கு ஒரு உணர்வு, ஆண்டவரே மீறுதல் செய்யாதபடிக்கு ஒரு உணர்வு, உமக்கு பிரியமில்லாததை செய்யாதபடிக்கு ஒரு தெய்வீக உணர்வை நீர் கொடுப்பதற்காய் நன்றி. இன்றையிலிருந்து உம்முடைய வசனத்தை ஆண்டவரே வாசிக்கும் பொழுதே ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் எங்களை உணர்வடைய செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் உணர்வின் ஆவியை கொடுப்பதற்காய் நன்றி சுவாமி. கணவனை மனைவியை புரிந்து கொண்டு, ஆண்டவரே பெற்றோரை பிள்ளைகளை புரிந்து கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ நீர் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய உணர்வை எங்களுக்கு கொடுப்பதற்காய் நன்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல சத்தமாய் ஆவியில் நிரம்பி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வை தேவன் கொடுப்பதற்காய் நன்றி. ஆவியானுடைய உணர்வை தேவன் கொடுப்பதற்காய் நன்றி. வசனத்தினுடைய பிரசித்தம் நமக்கு ஆண்டவர் வெளிச்சமாய் தந்து நம்மை உணர்வுள்ளவனாய் மாற்றி பேதமையை நம்மை விட்டு எடுப்பதற்காய் நன்றி. இனி பேதையாய் போய் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி, மனுஷனுடைய வஞ்சகத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் நமக்கு நல்ல உணர்வை தருவதற்காய் நன்றி. ஞானத்தின் ஆவியை கொடுப்பதற்காய் நன்றி. நற்கிரியைகள் செய்வதற்கு ஏற்ற இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பதற்காய்
கொடுப்பதற்காய் நன்றி. நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போவதற்காய் நன்றி. நெகேமியா, எஸ்தர் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களைப் போல ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் தருவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மேல் அந்த இருதயத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். உங்களுக்கு உணர்வை கொடுத்தவர் உங்கள் பிள்ளைகளுக்கு உணர்வை கொடுப்பார். தேவனை ஆராதிக்கும்படியான உணர்வை கொடுப்பார். கர்த்தரை தேடுகிற உணர்வை கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பதற்காய் நன்றியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு வந்தேன், எனக்கு நீர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பதற்காய் நன்றி. தாய் தகப்பனுடைய அன்பை உணர்கிற இருதயம், சபையினுடைய ஒழுங்கை உணர்கிற இருதயம், ஒரு ஊழியக்காரனுடைய பாரத்தை புரிந்து கொள்கிற ஒரு இருதயம், இதை நீர் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, யோனாவை போல அல்ல ஆண்டவரே, ஆபிரகாமை போல உணர்வுள்ளவனாய், ஐயோ சோதம் குமாரா சுட்டரிக்கப்பட்டு விட்டதே என்று உணர்வுள்ளவனாய் நிற்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும்படி செபிக்கிறேன். பொல்லாப்பு, பொல்லாங்கு, அசுத்த ஆவிகள் ஆண்டவரே, பொல்லாத அசுத்த கிரியைகள் ஆண்டவரே, தடைகள் ஆண்டவரே, வேதனைகள் ஒன்றும் உடைய பிள்ளைகளை வராதபடி காத்துக்கொள்வீராக. நீர் எங்கள் பரிகாரியாகிய தெய்வம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்கு நீர் பரிகாரியாய் இருக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. வேலையை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. வருமானத்தை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. குறைவு காணாதிருப்பார்களாக ஆண்டவரே, நிறைவை காண்பார்களாக ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை காண்பார்களாக ஆண்டவரே. வேலையிலே உயர்வு வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் நன்றாய் படிக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாய் மாறட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். இந்த சபையில் ஆசீர்வாத மழை பெய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஆண்டவரே அப்பா பார்க்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உணர்வை கொடுத்து ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவதற்காய் நன்றியோடு கூடமை துதிக்கிறேன். பாவத்தில் இருந்து வெளியே வருகிற உணர்வை நீர் கொடுப்பதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சாபத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த கிருபை நீர் கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற பொறுப்பை உணர்ந்து கொள்ளட்டும். தங்கள் குடும்பத்தில் தங்களுக்கு இருக்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.